சந்தோஷமே ஹலோ சார். ஹலோ மேம், வாங்க. வணக்கம் சார். ஹலோ சார், ரூம் வேணும்? ஒரு 2 ரூம் தாங்க. எவ்வளோ நாள் தங்குறீங்க சார்? 3 days. ஓகே சார். ஸ்ட்ரெயிட்டாக போய் லிஃப்ட்டில் போனீங்கன்னா 2nd floor. ரூம் நம்பர் 304, 306. ஓகே சார். பேமெண்ட் சார் நீங்கள் இந்த ஹோட்டல் விட்டு போகும்போது கொடுத்துக்கலாம் சார். ஓகே சார். அர்ஜுன், நீ 306 ரூம் எடுத்துக்கோ. ஓகே அண்ணா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சார் நம்ம வெளியே போகலாம். ஓகே அண்ணா. சரி வா அர்ஜுன், நம்ம போய் ஃபுட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்கண்ணா. அண்ணி, தீபிகா, நீங்க ரூமுக்கு போங்க. சரிங்க. சரி அர்ஜுன். அடி ஐஸ்வர்யா, உனக்கு இருக்குடி. இந்த ஆதித்யா கூட சந்தோஷமா உன்னை வாழ விட மாட்டேன்டி. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நீ எப்படி வாழுவ? இந்த வாழ்க்கை உன்னை என்னைக்குமே வாழ விட மாட்டேன். இனிமே பாப்படி இந்த தீபிகா யாருன்னு. இந்த 3 நாள் பாருடி என்னென்ன நடக்க போகுதுன்னு. நீயே ஆதித்யா வேணான்னு சொல்ல வைக்கல. என் பேரு தீபிகா இல்ல. பாக்குறேன் எப்படி நீங்க 2 பேரும் இந்த 3 நாள் இருக்கிறீங்கன்னு. நான் இந்த ஊரை விட்டு போகும்போது ஆதித்யா தீபிகாவா தான் போவேன். அர்ஜுன் தீபிகாவா என்னைக்குமே போக மாட்டேன். இந்த 3 நாள் பாரு உனக்கு என்னென்ன நடக்குதுன்னு. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஆதித்யாவை வெறுக்க வெப்பண்டி. அப்ப தெரியும் இந்த தீபிகா யாருன்னு. உங்களை பிரிக்க வேலை நான் இப்பவே ஸ்டார்ட் பண்றேன்டி. பிரிச்சு காட்டு வேண்டி. இந்த ஆயில வச்சு உனக்கு என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. இந்த எண்ணெய் தாண்டி உனக்கு ஆபத்து. இந்த எண்ணெயால உன்னை வழுக்கி விட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. நீ ஒரேடியா போனா உடனே எனக்கு சந்தோஷம் தாண்டி. இது நான் இப்ப நடத்தி காட்டுவேன். அக்கா, எனக்கு தலை வலிக்குது, தைல எடுத்துட்டு வாக்கா. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆதித்யா அக்கா. ஐஸ்வர்யா. நீங்க இருக்க மாட்டீங்க தானே எனக்கு தெரியும் மாமா. நீங்க திருப்பி என்னை வந்து காப்பாத்துவீங்கன்னு அந்த நம்பிக்கையில தான் மாமா உங்களை கூப்பிட்டேன். இனிமே கேர்ஃபுல்லா இரு ஐஸ்வர்யா. சரி மாமா. ஆதித்யா, என்னோட பிளானையே கலைச்சிட்டியே. இது நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன். உங்களை ஒண்ணு சேர விட மாட்டேன் ஆதித்யா. உங்களை ஒண்ணு சேர விட மாட்டேன். இந்த பிளான் தோத்து போயிருக்கலாம், ஆனா நெக்ஸ்ட் இருக்க பிளானை பாருடா. நீ தீபிகான்னு சொல்ல வைக்கல. நான் தீபிகாவே இல்ல. ச்சே, மிஸ் ஆயிட்டே ஐஸ்வர்யா. அண்ணா, அண்ணி என்னாச்சு? இங்க பாரு அர்ஜுன், இங்க எப்படி என்ன கொட்டி இருக்குன்னு. ஆமாண்ணா, எப்படி இங்க என்ன கொட்டுச்சு? தீபிகா, இங்க என்ன ஆச்சு? தெரியலங்க, எப்படி இங்க என்ன வந்துச்சுன்னே தெரியல. நான் அக்காவை தைல கொண்டு வரலாம் தான் கூப்பிட்டேன். இந்த டேபிள் மேல இருந்து என்ன கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். தீபிகா, உனக்கு அறிவே இல்லையா? என்னத்துக்கு அங்கேயா வைப்பாங்க? இல்லங்க அர்ஜுன், தீபிகாவை திட்டாத. இது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் கீழே பார்க்காமயே வந்துட்டேன். அண்ணி, உங்க மேல ஒன்றும் தப்பில்லை அண்ணி. நீங்களே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா அண்ணி? டே அர்ஜுன், எப்படிடா அடிப்படும்? நான் தானே என்னோட பொண்டாட்டியை காப்பாத்திட்டேன். நல்ல வேலைனா நீங்க காப்பாத்திட்டீங்க. நீ மட்டும் ஸ்லிப் ஆனாங்க, அவ்வளோதான். இன்னொரு உங்களுக்கு மண்டியில சரியான அடிபட்டிருக்கும். தீபிகா, அதை கிளீன் பண்ணு. சரிங்க. இனிமையாச்சும் கேர்ஃபுல்லா பண்ணு தீபிகா. சரிங்க அக்கா. சரி அர்ஜுன், நான் ரூமுக்கு போறேன். சரிங்கண்ணா. அண்ணி எதுக்கோ பாத்துக்கோங்கண்ணா, உங்க காலை வச்சு அடிபட்டு இருக்க போகுது. இல்ல அர்ஜுன், நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்க அண்ணி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தீபிகாக்கு நான் தைலம் கொடுக்குறேன். சரி அர்ஜுன். சரி வாங்க ஆதித்யா போலாம். சரி ஐஸ்வர்யா. அர்ஜுன். தீபிகா, நீ தானே எண்ணெய் ஊத்துன. நீ தானே பிளான் பண்ணி அண்ணி இங்க விழு வச்சிருக்க. நல்ல வேலை எங்க அண்ணன் வந்து காப்பாத்திட்டான். நீ தானே பண்ண? சொல்லு தீபிகா. ஐயோ, என்ன இவருக்கு வரை தெரிஞ்சிச்சா இருக்கே. நான் தான் பண்ண, எனக்கு தெரியக்கூடாதே. இவரை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணுமே. என்ன பண்றது? என்ன சொல்லு அர்ஜுன். தீபிகா, உனக்கு என்ன ஆச்சு? தீபிகா, என்னாச்சு? தீபிகா, எந்திரி. தீபிகா. அர்ஜுன். தீபிகா, என்னாச்சு உனக்கு? தெரியல அர்ஜுன், காலையெல்லாம் சாப்பிடவே இல்ல. சரி இரு, நான் போய் சாப்பிடதான் வாங்கிட்டு வரேன். சரி அர்ஜுன். ஆதித்யா. சொல்லு ஐஸ்வர்யா. உட்காருங்க. பரவாயில்ல ஐஸ்வர்யா. கிட்ட ஒண்ணு சொல்லணும் ஆதித்யா. சொல்லு ஐஸ்வர்யா, என்ன விஷயம்? ரொம்ப தேங்க்ஸ் ஆதித்யா, நீ காப்பாத்ததுக்கு. பரவாயில்ல ஐஸ்வர்யா, இதுல என்ன இருக்கு? நீ என்னோட வைஃப், சோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நமக்குள்ளே அதுக்கு தேங்க்ஸ்லாம். ஆதித்யா. சாரி. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க என்னைக்கு தீபிகாவை மறக்கிறீங்களோ அப்பதான் என்னோட வைஃப்னு சொல்லியிருக்கேன்ல. அது வரைக்கும் நான் உங்க வைஃபே கிடையாது, புரிஞ்சுதா? நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோமே, அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது மட்டும் நம்ம ஊரா இருந்துச்சு உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். சரி ஐஸ்வர்யா, சாரி. பரவாயில்ல. நீ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே? ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? இங்க பாருங்க, நான் ஒன்னும் கேர்லெஸ்ஸா இல்ல. டைம் எடுத்துட்டு போனாலும் நான் கீழே பார்க்கவே இல்ல. நான் யார் கீழே பார்க்க வேண்டாம்னு சொன்னா? கீழே பார்க்காம என்னைக்குமே போகாத. சரி ஆதித்யா, அதுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமா, அங்க நம்ம செட்டியார் பார்க் போறோம். என்னது? செட்டியார் பார்க் போனது இல்லையா? இல்லையே. நாளைக்கு போவோம், அப்ப பாரு. சரி. வாவ், இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆதித்யா.
நான் இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இங்க கிளைமேட் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு, ஃப்ளவர்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு. அங்க இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நான் பாத்தீங்களா, நல்லா இருக்குல்ல? அம்மாடா அர்ஜுன், நல்லா தான் இருக்கு. இவ்வளோ வருஷம் ஆச்சு இங்க வந்து. ஆமா, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க வந்து. இப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. அர்ஜுன் நீங்க வந்திருக்கீங்களா? அம்மா, நீங்க வந்திருக்கோம். இங்க நிறைய கேம்ஸ்லாம் இருக்கா நீ ப்ளே பண்றதுக்கு. சின்ன வயசுல இங்க தான் வந்து விளையாடுவோம். ஆமா ஐஸ்வர்யா, நானும் அர்ஜுன் இங்க தான் வந்து ப்ளே பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் திருப்பி வர முடியுமா? ஆமா, நான் கரெக்டா சொன்னீங்க, வர முடியுமா அந்த காலெல்லாம்? சரி வாங்க நம்ம உள்ள போலாம். இல்ல நிறைய பிளேசஸ்லாம் இருக்கு. சரிங்க போலாம். தீபிகா, சொல்லுங்க. நான் என்ட்ரன்ஸ்ல போய் இங்க வாட்டர் பாட்டில் எங்க கொஞ்சம் கேட்டுட்டு வரேன். சரிங்க, கேட்டுட்டு வாங்க. ரொம்ப தாகமா இருக்கு. சரி. அண்ணா அண்ணி, நீங்க உள்ள போங்க. சரி. ஆதித்யா, சொல்லு. எனக்கு ரொம்ப கால் வலிக்குது ஆதித்யா. இதனால நீங்க உள்ள போங்க, நான் அப்புறமேல வரேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். ஐஸ்வர்யா, நான் தூக்கிட்டு போறேன். எப்படி நீ இங்கேயே இருப்ப? ஆதித்யா, நாம ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல, சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியும் சொன்னல. இப்போ என் தங்கச்சி தான் இருக்கு, அதனால எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேண்டாம். நான் இங்கே உட்காரேன், நீங்க போங்க. சரி ஐஸ்வர்யா, உனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா கூப்பிடு வரேன். சரி ஆதித்யா. ஆதித்யா. தீபிகா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என்ன பிடிச்சிட்டு இருக்க? ஆதித்யா, உன்னால மறக்க முடியல ஆதித்யா. இப்போ என் மனசுல நீதான் ஆதித்யா இருக்க. ப்ளீஸ் ஆதித்யா, என்னை ஏத்துக்கோ. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆதித்யா, ப்ளீஸ். சாரி தீபிகா, அது மட்டும் என்னைக்குமே நடக்காது. ஏன் ஆதித்யா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன், என்ன ஆச்சு? இங்க பாரு தீபிகா, நான் உனக்கு எப்பவோ மறந்துட்டேன். நேத்து நீயும் அர்ஜுனும் பேசிட்டு இருந்தீங்களா, அதை நான் கேட்டேன். என்னது சொல்ற? புரியல. நம்ம ஊர்ல இருக்கும்போது நீயும் அர்ஜுனும் பேசுனீங்களே, ஆமா. அதனாலதான் தீபிகா, இன்னைக்கே நான் உன்னை மறந்துட்டேன். நீ என்னோட லைஃப் விட்டு எப்பவோ போயிட்ட. இன்னைக்குமே நீ என்னோட லைஃப்ல இல்ல. என்னோட லைஃப்ல தீபிகா செத்து போயிட்டா. இப்ப என்னோட லைஃப்ல இருக்க என்னோட ஒய்ஃப் மட்டும்தான். எனக்கு நீ தேவையில்ல தீபிகா. நான் சீக்கிரம் ஐஸ்வர்யா மனசை மாத்தி அவளை நான் லவ் பண்ண போறேன். இனிமே நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். தயவு செய்து என்னை விட்டு தீபிகா. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ஆதித்யா, அது மட்டும் என்னைக்குமே வேண்டாம். எனக்கு நீ இல்லாத லைஃப் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல. ப்ளீஸ் ஆதித்யா. சாரி தீபிகா, என்னை மறந்துரு. இனிமே நானும் ஐஸ்வர்யா தான் சந்தோஷமா வாழ போறோம். அதுக்கு தடையா நீ இருக்க கூடாது. நான் கிளம்புறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இரு. சரி, நான் உன்னை மறந்துடுறேன். நான் உன்கிட்ட கடைசியா ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன். ப்ளீஸ் ஆதித்யா, அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணு. சரி தீபிகா. ஆதித்யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much ஆதித்யா. என்னை எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து என்னை மட்டும் மறக்க சொல்லிடாத ப்ளீஸ். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் மனசுல என்னைக்குமே நீதான் இருப்ப. நிறுத்து தீபிகா. ஐஸ்வர்யா, போதும், எல்லாமே நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் நீங்க வந்தீங்க. நான் உங்களை இப்படி நினைக்கவே இல்லை ஆதித்யா. ஆனா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க ஆதித்யா. நீங்க மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன். அப்ப நான் ஒழுகும் போது பிடிச்சது தீபிகாக்காக, எனக்காக இல்ல தானே. ஆனா நீங்க என் மேல கேரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாமே போயின்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு. இல்ல ஐஸ்வர்யா, இல்ல, நான் அவளை லவ் பண்ணல. வேண்டாம், பொய் சொல்லாதீங்க. உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. அக்கா, ஆதி மேல தப்பு இல்ல. தப்பு எல்லாமே என் மேலதான்க்கா. வேண்டாம் தீபிகா, வேண்டாம். நான் அத்தைக்காக இந்த கல்யாணமே பண்ணேன். அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் நம்ம அம்மா. இதனாலதான் நான் ஆதியவே கல்யாணம் பண்ணேன். இப்ப எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப ஆதி வேண்டாம். நான் கிளம்புறேன். அக்கா, இல்லக்கா, போகாதீங்க. ஐஸ்வர்யா ப்ளீஸ். நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சது ஆதித்யா. இனிமே நீங்க யாரும் நான் யாரும். ஐஸ்வர்யா ப்ளீஸ், என்னை விட்டு போகாத. இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணேன். ஐஸ்வர்யா, நீ வருது எனக்கு தெரியும்டி. அதனால தானே ஆதிக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன். அப்பதானே நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போவீங்க. பிரிஞ்சு போனக்கு அப்பதாண்டி அவன் மனசை மாத்த முடியும். அதுக்காக தாண்டி இந்த பிளானை நான் யூஸ் பண்ணனேன். எப்படியோ என்னோட பிளான் ஜெயிச்சிருச்சு. தீபிகானா கொக்காவா? சாதிச்சு காட்டுவா. அவ தாண்டி தீபிகா. அவ்வளோ சீக்கிரம் ஆதித்யன் உனக்கு விட்டு தர மாட்டேன். இனிமே பாப்பேன் நான் யாருன்னு.